டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சும்மா ஒருத்தர் கிளாஸை போட்டு கை வைக்கும் போது இப்படி திரும்பி பார்க்கும் போதெல்லாம் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது செட் ஆகாது. இது இவ்வளோ அழகாக இருக்கிறது, அவர் சாமிங்காக, அவர் மேனரிசம் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அப்போ ஒருத்தர் பெரிய ஃபில்ம் மேக்கர் இருந்தார் கூட, அப்போ ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்ட்டு. அப்போ அதுதான் அந்த ஆக்டர் டு ஸ்டார் ஒரு விஷயம் வர மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது அந்த சிட்டிசன் படத்தில். அதான் ரீசெண்டாக குட் பேட் அக்லி வரும்போது சுரேஷ் சந்திரா சார் சொல்லிட்டு போன வேண்டி ஃபேன்ஸ்ல கலெக்ஷன்லே இப்படி இருக்கீங்களே வச்சிருந்தேன். அப்போ வந்து மாதவன் சார் கேட்குற மாதிரி கமல் சார் கிட்ட கேட்பார் அன்பு விஷயத்தில், அப்போ யார் கடவுள் அப்படின்னாங்க. அதுக்கு இவர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் பேச வர்றதுக்குள்ள அங்கே அஜித் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மொழி இருக்கும், மூக்கு இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. ஸோ இதை வச்சு தான் பேச ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இப்போ மீசை வச்சுட்டு நடிக்கணும்னு சொல்லுவாங்க. மீசை இல்லாமல் நடித்தா வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்சதும் அஜித் சார் தான். மீசை இல்லாமல் தீனா படத்தில் வந்து வந்தது. அதாவது ஒரு கதையில் இவர் தான் வில்லன், பட் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவர் தான் ஹீரோவாக இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இப்போ மங்காத்தா படத்துலலாம் அப்படி தான் இருக்கும். பிரியா பிரியா இருப்பிரியா சார், இப்படி தான் சார், அவன் பேட்டன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பா. இவ கவனம் இருக்காம அவன் என்ன பார்க்குறா, முறைக்கிறா, சிரிக்கிறான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. பிரியா ஒன்றும் இல்லை பிரியா, விடு பிரியா. அவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு. அஜித் சார் வந்து நின்னாலே போதும் எங்களுக்கு, அவர் எதுக்கு டான்ஸ் ஆடணும் ஃபர்ஸ்ட். இல்லா 2 இல்லை, அது ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம். அதை வந்து ஐ திங்க் நம்ம அதை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணலையோன்றது ஒரு மேக்கப் மேன் வந்து பக்கத்தில் இருந்தவர் கூட இருந்தவர் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து சொன்னார், தம்பி இந்த மாதிரி அஜித் சார் உன்னோட அம்மா வாய்ஸ் நீ ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் பேசுனது அவர் பார்த்தார். இன்னைக்கு தலையோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபாரெவர் ஆண்டவர் சீரீஸ்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ஃபேன் பாயாக நம்ம பேசுகிற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பத்மபூஷன் வேறு வாங்கினார் நம்ம அஜித் சார். ஸோ அஜித் சாரோட பர்த்டே ஸ்பெஷலாக அவரோட மிகப்பெரிய ஃபேன் நம்ம நண்பர் பிரதர் நவீன் இன்னைக்கு வந்திருக்காரு. வாங்க நவீன். அண்ணே வணக்கண்ணே. சூப்பர். எப்படி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? ஆமாண்ணே நல்லா இருக்குண்ணே. சூப்பர். ஸோ அதாவது நவீன் வந்து ஒரு பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து சூப்பரான ஆக்டர். ஸோ இதெல்லாம் விட ஒரு பயங்கரமான தலை ஃபேன் அப்படின்ற ஒரு இதில் தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்ட், அதாவது என்னென்னா ஒரு அட்ராக்ஷன் மூமெண்ட் இருக்கும்ல, ஒரு பொண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆகிற மாதிரி தலையை பார்த்து அட்ராக்ட் ஆனது ஏகே, அவரை பார்த்து அட்ராக்ட் ஆன மூமெண்ட் எது? நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஃபேமிலியே வந்து அஜித் சார் ஃபேன் தான். நான் வந்து 5th ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வென்னி கிளாஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் அந்த ஆசை படம் வந்த டைம் நினைக்கிறேன், திலோத்தமா பாட்டு தான். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ரொம்ப பயங்கரமாக அட்மைட் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி அஜித் சாரை வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. பார்த்தோன்னே அதுலேருந்து இது இவ்வளோ அழகாக இருக்கிறது, அவர் சாமிங்காக, அவர் மேனரிசம் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூலில் வந்து சும்மா ஜென்ரலாக நடந்து போகும்போது கூட அஜித் சார் எப்படி நடப்பார் ஒரு மாதிரி அந்த ஸ்டைலாக, அந்த மாதிரி அவரோட மேனரிசம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த அளவுக்கு அஜித் சார் வந்து உள்ளே வந்துட்டார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. ஆக்சுவலாக எனக்கும் வந்து என்னென்னா ஆசை படம் இன்ட்ரடக்ஷனே வந்து அஜித்னு ஒரு ஆக்டர் இருக்காருன்னே போல். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து என்னென்னா அஜித் சார் வந்து அமராவதி அது இதெல்லாம் தெரியும், பட் இஸ் நாட் அ பிக் ஸ்டார் அந்த டைமில். ஸோ இதில் ஒரு வில்லன் வந்து பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரகாஷ் ராஜை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் உள்ளே போயிட்டு படத்தில் உள்ளே போனது தான் அஜித் நம்மளெல்லாம் போட்டு தள்ளிட்டார். ஆமாம், அவர் அந்த சாமு அந்த பஸ்ஸில் வந்து அவர் பார்த்து சரி. அதுக்கப்புறம் யாரா இவர், நான் வெளியில் வந்து சொல்லிட்டேன் இவர் தான் அடுத்தது பெரிய ஹீரோவாக வர போகிறாரு அப்படின்ட்டு. யாருமே நம்பல. அவர் பயங்கர ஒரு அட்ராக்டிவ் ஹீரோவாக இருக்கார், ஒரு கரிஷ்மேட்டிக் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் எல்லாம் மறந்துட்டோம் அந்த படத்தில். ஆக்சுவலாக அவர் ரொம்ப நல்லா, பட் அஜித்தோட சாம் வந்து அந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபேன் ஆனதுக்கப்புறம் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கும்போது அந்த அஜித்தோட செலிப்ரேஷன்ஸ், ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது அந்த மாதிரி சார்து.
அப்போ வந்து பெரம்பூரில் பிருந்தா தேட்டர் இருக்கும். அங்கே தான் வந்து அஜித் சார் மூவிஸ்லாம் வந்து எந்த ஹீரோஸுமே ஃபஸ்ட்டு ஷோ அங்கே தான் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ கலாட்டாவாக இருக்கும், ரோடே பிளாக் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். ஆனால் வீரம் படத்துக்கு வந்து ஒரு 10 years பேக் அது வரும்போதுலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ கூட அந்த ஃபஸ்ட் ஷோ போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்ததெல்லாம் அராஜகம். அந்த மாதிரி அவ்வளோ டான்ஸ் வெளியிலேயே உள்ளே போய் ஒரே கலாட்டா தான், கத்திக்கிட்டே இருந்தது தான் அவருடைய ஃப்ரேம் ஃபுல்லாக அவர் வர டைம்லாம். ஸோ அந்த மாதிரி அது இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. மற்றபடி அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் மோமெண்ட், ஒரு தேட்டரை தெரிக்க விட்ட மோமெண்ட் அப்படின்றது வீரம் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய அந்த ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து அஜித் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிடுவார், அவர் சாமிங்காக அந்த லவ் ஸ்டோரிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் சம்வேர் வந்து அவர் தான் இந்த படத்தை பற்றிலாம் சிட்டிசன் படம் ரிலீஸ் ஆச்சு. சிட்டிசன் படம் வந்து நான் டேவிட் தேட்டரில் தான் அந்த படம் பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி படம் அந்த மாதிரிலாம் இவ்வளோ மாசாக எந்த படமும் வரல. அப்போ வந்து அவர் அதில் உள்ளே போகும்போது அவ்வளோ கிளாப்ஸு, அவ்வளோ இது அவர் என்ட்ரிக்கு அந்த வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒருத்தர் பெரிய ஃபில்ம் மேக்கர் இருந்தார் கூட. அப்போ ஐ திங்க் ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்ட்டார். அப்போ அதுதான் அந்த அந்த ஆக்டர் டு ஸ்டார் ஒரு விஷயம் வர மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது அந்த சிட்டிசன் படத்தில் வர ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக என்ன வேரியேஷன் காமிச்சிருப்பார் அதில். தனியால் இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு ஃப்ளாஷ்பேக் அவங்க அப்பா அஜித் சார்லாம் ஐயோ அதெல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் பண்ணி தான் அவ்வளோ ப்ரைஸஸ் வாங்கியிருக்கோம். அவருடைய வேரியேஷன்ஸ்லாம் காட்டுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு எந்த படத்தில் எந்த வாய்ஸ் எடுத்தீங்க? தீனா படத்தில் அஜித் சார் பேசின டைலாக் தான் எடுத்து காலேஜஸ்லாம் பேச ஆரம்பித்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மொழி இருக்கும், மூக்கு இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. ஸோ இதை வச்சு தான் பேச ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அஜித் சாரோட வாய்ஸ் ரொம்ப பேஸ் ஆகிடுச்சு. முதல்ல பேசின அந்த வாய்ஸ்க்கும் வாலி படத்துலலாம் அவர் பேசியிருப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஸ்லாங்க்கும் அதுக்கப்புறம் அவர் போக போக படத்துலலாம் அவர் வாய்ஸ் ரொம்ப பேஸ் ஆகிடுச்சு. அது நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவர் மேனரிசம், அவர் ஸ்லாங் மட்டும் பிடிச்சிக்கிறது. அப்புறம் அதுக்கு முன்னாடி மிமிக்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப்லாம் பண்ணிப்போம். சும்மா கத்தி பார்க்குறது, தொண்டையை அப்படி கரகரன்னு பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த பேஸ் கொஞ்சமாச்சும் வரும்ன்ட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் மாதிரி பேசுகிறதுலாம். அதனால் சின்னதாக சாரும் அதிகமாக பேசினது கிடையாது வெளியிலலாம் இன்டர்வியூஸ்லாம். ஸோ அதனால் அதை வந்து சாக்கா வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 வார்த்தை அவர் பஞ்ச் டைலாக் பேசிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா சாரே அதிகமாக பேச மாட்டார், அவருக்கு எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ வாலி டைம்லலாம் அஜித் சார் பேசுனது பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த டென்ஷன் வேணும் தானே சொன்னேன், அப்படின்னு நான் சொன்னேன். அதுதானே அது ஒன்று. அப்புறம் அவங்க சிம்ரன் மேடம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க டாக்டர்கிட்ட, 2 பேர் இருப்பாங்க. அப்போ சிம்ரன் மேடம் சொல்லுவாங்க, சிரிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று மாற்றிட்டான்னு. அப்போ அஜித் சார் பேசுவார், பிரியா இருப்பிரியா சார், எப்படி தான் சார் அவன் பேட்டன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பா, இவ கம்னு இருக்காம அவன் என்ன பார்க்குறா முறைக்கிறான் சிரிக்கிறான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, பிரியா ஒன்றும் இல்லை பிரியா விடு பிரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிவரி. அது அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் அஜித் சார் வாய்ஸ் எடுக்கல இல்லை. அந்த டைமில் வந்து காலேஜ் டைமில் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் விஜய் சார்னா வாங்கண்ணா வணங்கண்ணா அப்படின்னு அந்த ஒரு இதை என்ன. பட் அஜித் ஃபியூ அந்த ஆனால் அஜித் எடுத்தவங்களுக்கு பயங்கர கிளாப்ஸ்லாம் ரிசப்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் இருந்தது. ஸோ உன்னோட அந்த ஒரு மொமெண்ட் அஜித் சார் வாய்ஸ் பேசி பெரிய அப்ளாஸ் வந்த ஒரு மொமெண்ட். எப்பயுமே பேசுகிறப்ப அந்த அப்ளாஸ் வரும். அப்படி எதுவுமே கணக்கில் வச்சு சொல்ல முடியாதுண்ணே, பர்டிகுலராக எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் அஜித் சார்னு சொன்னாலே அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் கேட்குறாங்களோ இல்லையா அந்த சவுண்டிலேயே வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், நான் மட்டும் இல்லை, எந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே அதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டாலே போதும், அது அஜித் சாரோட கணக்கில் வந்துடும். ஸோ அவரோட பல பரிணாமங்கள் இருக்குது, நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னா அஜித் சாரோட ஸோ இந்த சீன் இவர் மாசில் ஒரு ஆக்டராக வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து வாயடித்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது சார். அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் தான் அஜித் சார் பண்ணியிருக்காருல்ல. ஸோ நான் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த சீரியல்ஸு அதுக்கப்புறம் சீரீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அஜித் சார் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டுகொண்டேன்ல மனோகர் கேரக்டர் வந்து அவர் ஒரு சினிமா பேஷன் உள்ள, அதாவது அவர் ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தாரோ அதை வந்து சினிமாலையும் காட்டினார். இப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எஸ்ஜே சூர்யா சார்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி அஜித் சார் வந்து வாய்ப்பு கொடுத்து வந்திருக்காருன்னு. அதை வந்து அவர் படத்துலையும் பண்ண ஆரம்பித்தார். அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து பண்ணியிருக்காரு, மியூசிக் டேரக்டராக வந்து முகவரி படத்தில். ஸோ 2 கேரக்டருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். முகவரி படத்தோட கேரக்டரும் இதுவும்
பட் ஆனால் இதில் வந்து ஒரு சோகம் இலையோடிட்டே இருக்கும் முகவரி படத்தில். அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதே சமயத்தில் லட்சியத்தையும் அடையணும்ட்டு. ஆனால் மனோகர் கேரக்டர் வந்து அப்படியே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் சிமிலர்லி. பட் ஆனால் அது வந்து ஒரு ஃப்ளாம்பாயிண்டா ஆமாம் அது பாருங்க, இந்த 2 டிஃப்ரென்ஸுமே ஒருத்தர் வந்து சேம் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். கொஞ்சம் அவர் வந்து வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருப்பாரு. இதுல வந்து ரொம்ப ஹீரோவே தூக்கி போட்டு போவாரு அப்படின்ற. பட் 2 பேருமே ஆஸ்பைரிங் பீப்புள். ஆனால் ரெண்டுமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேற வேற கேரக்டர். ஸோ இதெல்லாம் வந்து அஜித் சார் பண்ணது இது. ஸோ அது ஒன்று. அப்புறம் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இப்போ மீசை வச்சுட்டு நடிக்கணும்னு சொல்லுவாங்க. மீசை இல்லாமல் நடித்தா வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்சதும் அஜித் சார் தான். மீசை இல்லாமல் தீனா படத்தில் வந்து வந்தது. அந்த டைமில் வந்து மீசை வச்சு சாமிங்காக ஒருத்தர் இருக்காரு, அதுலேருந்து ரவுடியாக மாறி, அதாவது ஒரு கதையில் இவர் தான் வில்லன், பட் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவர் தான் ஹீரோவாக இருக்கணும். ஸோ அந்த டைப்லாம் இப்போ மங்காத்தா படத்துலலாம் அப்படி தான் இருப்பார். ஐ திங்க் அது வந்து ஆக்சுவலாக நானும் சொல்லணும் தான் நினச்சேன். மங்காத்தா வந்து இப்போ யாருமே ஐ திங்க் டாப் ஹீரோவில் ஈவன் ரஜினி சாராக இருந்தாலும், கமல் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், ஐ திங்க் ஒரு டபுள் ஆக்ஷன் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர். ஸோ தசாவதாரமில் ஃப்ளெச்சர் மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் இருந்தால் கூட தேர் ஆர் சம் கமல் டு ஹெல்ப் ஆள வந்தான். பட் அஜித் சார் இஸ் த ஒன்லி பர்சன் அந்த நான் படம் ஃபுல்லாக இந்த ஹீரோயினை தள்ளி விடுறது, அப்பாவை அடிக்கிறது, அந்த அது அப்படியே இது பயங்கர ரிஸ்க் இல்லை அந்த டைமில். 50th மூவியில் வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு அவன் எல்லாரையுமே வந்து கடைசியில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறதுன்றது வந்து எல்லா ஷேட்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டியும் அந்த படத்தில் ஒரு வில்லனாக கொண்டு வந்து அதை ஒரு பிளாக் பஸ்டராக ஆக்குறதுன்றது அஜித் சார் மட்டும் அது மட்டும்தான் முடியும். எப்படி அவ்வளோ அதான் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப், ஒரு வில்லன் என்னென்ன பண்ணுவானோ அத்தனையும் எல்லாம் பண்ணுவார். வில்லனா நடிப்பேன், ஆனால் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், அவள் பொண்ணுங்களை இது பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் இல்லாமல் என்னென்ன வில்லன் இருக்கோ வில்லன் ஓவர்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வின் பண்ணார். அதுவும் இன்னொரு இதான் ஐ திங்க் அந்த காட்ஃபாதரில் அந்த ஃபெமினைன் கேரக்டர் சொல்லுங்க. ஸோ அது வந்து ஐ திங்க் அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது யாரும் அதை பண்ணுவாங்களான்றது. அதுவும் அவ்வளோ பிச் பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு. அஜித் சார் வந்து நின்னாலே போதும் எங்களுக்கு, அவர் எதுக்கு டான்ஸ் ஆடணும் ஃபர்ஸ்ட். பட் அதையும் மீறி அவர் வந்து அந்த அத்தனை ஆப்ரேஷன் உடம்புல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி அவர் டான்ஸ் பண்ணியிருக்காரு, பரதநாட்டியம், அந்த ஆக்டிங், அப்பா இப்போ வரைக்கும் எனக்கு அதெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் ஸ்டேஜில் அதுக்கெல்லாம் வந்து கிளாப் வாங்கியிருக்கோம். அவங்க அம்மா கிட்ட வந்து வெத்தலை பாக்கு போட்டுகிட்டே பேசுவார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்க, உனக்கு தாம்மா நான் சிங்கம், மற்றவங்களுக்கு அந்த ஒரு அதெல்லாம் அந்த கேமரா இப்படி போயிட்டு இப்படி வரும் பாருங்க. இப்போ வரைக்கும் அதை பார்க்கலாம். அவர் தாங்க சம்திங். அவர் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணது இதனால தான் அஜித் சார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆள வந்தான்னு சொன்னீங்க, அந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, இன்னொருத்தர் ஹேண்ட்ஸமாக ஒரு கமல் சார் இருப்பார். பட் இவர் மொட்டை அடிச்சுட்டு படம் ஃபுல்லாக வந்து 2 படத்தில் பண்ணியிருப்பாரு. ஆமாம், ஒரு அழகான ஒருத்தர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கணும், அப்போ தான் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு மித்து இருக்குது. பட் அதெல்லாம் உடச்சி நார்த் இந்தியா பையன் மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு பார்க்குறது லுக்காக இருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஹீரோவாக இன்றைக்கி வந்து அஜித் சார் வந்து இருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ஜெயிக்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில். இவர் மாதிரி அழகான ஹீரோஸ்லாம் அரவிந்த் சாமி சாராக எடுத்துக்கிட்டு அவர் கூட பாருங்களேன். பட் அஜித் சார் வந்து அதையும் தாண்டி ஒரு ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார் மேனரிசம் நம்ம ஆக்டராக பார்த்தோம், ஸ்டாராக வந்து அஜித் சார். ஸோ இது இந்த ஸ்டார் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி மூமெண்ட் இது இப்போ தேட்டரில் போய் பார்த்ததில்ல. பட் ஆக்சுவலாக டைலாகாவோ இருக்கலாம், மேபி இந்த ஸ்வாக், அவருக்குன்னு ஒரு தனி ஸ்வாக்லாம் நிறைய இருக்குது சார். பில்லா படம் எடுத்துக்கோங்க, இன்னொன்று ஆரம்பம் படம். ஆரம்பம் படத்துலலாம் சும்மா ஒருத்தர் கிளாஸை போட்டு கை வைக்கும் போது இப்படி திரும்பி பார்க்கும் போதெல்லாம் எல்லா ஆக்டர்ஸுக்குமே அது செட் ஆகாது. எல்லாரும் உடனே கிளாப்ஸ் பண்ணி அது வந்து அஜித் சார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கண்ணாடி போட்டு ஒருத்தர் விளங்க மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கையை பிடிக்கும் போது சும்மா இப்படி ஜஸ்ட்டு பார்க்குறதுல என்ன இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அப்புறம் பில்லாலையும் வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ரஜினி சார் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி அஜித் சார் என்ன பண்ணுறாரு இந்த படத்துலன்னு பார்க்குறதுக்கு வந்து அதுவும் பிளாக் பஸ்டராக இருக்கு இல்லையா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஐ திங்க் பில்லா அந்த ப்ரீக்வல் பில்லா 2 இல்லை, அது ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் எடுத்தாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம். அது சார் அதை வந்து ஐ திங்க் நம்ம அதை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணலையோன்றது ஒரு ஃபீலிங் எனக்கு. இப்போல்லாம் பார்க்கும்போது அதோட
வேல்யூ வந்து நிறைய எவ்வளோ ஆக்ஷன் அந்த இது அந்த ஸ்டோரி லைனே. ஆமாம் சார். ஸோ அதோடைய ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக வந்து கொடுக்கறது வந்து முடியாத காரியம் தான். பட் ஆனால் கொடுத்தாங்க. அது ஏன் ஏற்றுக்கலன்னு தெரியல. நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அந்த பில்லா 2. எல்லாத்தையுமே ரசிக்கிறவங்க அதையும் ரசிச்சிருக்கணும். பட் இல்லை அது வந்து நான் சொல்ல அது வந்து ஒரு கல்ட் மூவி தான். அது வந்து சினிமா ஃபேனுன்ற ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு ப்ரீக்வலுக்கு ஒரு படத்துக்கு அவர் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்தார். பிகாஸ் இதுவே வந்து ஒரு பெரிய பில்லா, பழைய பில்லா, டான் அப்படின்ற ஒரு சீரீஸில் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு ஏன்னா அது ஒரு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருக்கிற கேரக்டர். அது ஷாருக் கான் வரைக்கும் பண்ணிட்டாங்க. அவரும் டான் 2 தான் பண்ணாரே தவிர அந்த ப்ரீக்வலில் வந்து திங்க் பண்ணி அதுக்கு ஒரு கதையை வச்சு அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி அதுலேயும் டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒரு இது. ஸோ அதுவும் வந்து அஜித் சாரோட லுக்கு, ரஜினி சார் மாதிரி அவரும் வந்து ரொம்ப லுக்கெல்லாம் கவலைப்படாமல் திடீர்னு வந்து சால்ட் அண்ட் பெப்பரா. அதுதான் ஒரு ஹீரோவால் எப்படி முடியும்? ஒருத்தர் வந்து மீசையை வலிச்சுட்டு சுத்தமாகவும் நடிக்க முடியும், சால்ட் அண்ட் பெப்பர்லேயும் பண்ண முடியும், ஹேண்ட்ஸமாகவும் மாற முடியும். எப்படி அது அவர் மட்டும்தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கார். நான் ரசித்து பார்த்ததில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைலாக்லாம் பில்லா 2ல தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய சொல்லலாம். நீங்கள் நிறைய சொல்லணும். அதுதான் நம்ம அதுலேயும் இன்னொரு டைலாக் வரும். அதில் வந்து நாங்கள் ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். வந்து ஏதாவது பாஸ் எல்லாம் ஏதாவது திட்டுனா என்னப்பா வேலையை முடிக்க மாட்டீங்க அதெல்லாம் பேசினா அதில் ஒரு டைலாக் வரும்ல, உயிரை கொடுத்து வேலை செய்கிறவனோட உட்காந்து வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய நிறைய அந்த அதுதான் அந்த படம் வந்து அது ஒரு பஞ்ச் டைலாக்ன்றது ஒரு வெச்ச மாதிரியே தெரியாது. படத்தோட ஆமாம் கதையோட இதில் வர மாதிரி அப்படியே போயிட்டுருக்கோம். கரெக்ட். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு ஹீரோஸ்னால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஹீரோ என்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஹீரோஸ்னால் இந்த மாதிரிலாம் ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணாத அப்படிலாம் அவர் பண்ணவே மாட்டார். கேஷுவலாக வருவார். இப்போ வீரம் படத்தில் வந்து ஒரு இன்ட்ரோ சீன் அவருக்கு ஒரு ஆர்ப்பரிச்சு அது இதுன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நடந்து வருவார், கையை காட்டுவார், அவ்வளோதான். இதை வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டாக வந்து எப்படி மாற்ற முடியும்னா அது அஜித் சாரால் தான் முடியும். எல்லாருமே ஜென்ரலாக ஒரு வாக்கு அவர் கையை காமிக்கிறாங்க, அவர் முகத்தை காமிக்கிறாங்க, பண்ணோன்னு அவர் வந்து உட்கார்றாரு, அவ்வளோதான். இதுதான் அவரோட இன்ட்ரோ சீன். பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டார். சும்மா வாலி படத்துலேயே ஜஸ்ட் ஒரு பபிள் கம் போட்டு மென்னிட்டு இருப்பார். இதுதான் ஸ்டைல். அவர் கேஷுவலாக பண்ணுற விஷயங்களே ஸ்டைலாக மாதிரி அதுவே பூம் ஆகிடுது. இதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணவே மாட்டார். ஆமாம் அது ஆமாம் இதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இந்த இடத்துல நம்ம கேமராவை பார்த்து பேசணும் அந்த இதெல்லாம் வந்து உண்மையிலே காட் ஃபாதர் தான் அவர். ஓகே ஓகே அந்த ஸோ அதுதான் வந்து அட் த சேம் டைம் வந்து அஜித் சாரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேன்ஸ் அந்த ஒரு விஷயம் ஃபேன்ன்ற ஒரு விஷயம் கூட இல்லாமல் எங்கே பார்த்தாலும் இப்போ நம்மலாம் ட்ராவல் பண்ணுற ஒரு இதிலெல்லாம் இருக்கும். நம்ம ஷோஸ்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கே போய் எங்கேயாவது ஒரு பார்த்தாலும் ஒரு வீட்டில் ஒரு அஜித் சாரோட ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் சொல்லுவோம் அஜித் சாரை பார்க்குறதே கஷ்டம் அப்படின்னு. பட் ஆனால் அவர் அந்த பைக் ரேஸு அதுலெல்லாம் போகும்போது அங்கங்கே ஃபேன்ஸோட ஃபோட்டோ எடுத்து டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக இருக்குது. அவரு இங்கே மேபி நம்ம வந்து அவருக்கு கேஷுவலாக இருக்கணுன்றது தான் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து அன்பு மிகுதியில் அவரை வந்து பெரிய இதுவாக ஆக்கிட்டுருவோன்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து ஜஸ்ட் எனக்கு இந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிறார். அதையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அந்த அன்பில் வந்து என்னை பார்த்துட்டிங்கன்னா மற்ற வேலைகளை விட்டுடுறீங்க. ஸோ அதனால் நான் இதே மாதிரி இருக்கேன், நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், சம்பாரிங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்கன்னு அவர் கேஷுவலாக சொல்கிறார். நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் அதை பண்ணுங்கன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஹீரோலாம் சொல்லி நான் புதுசாக அப்போ தான் இந்த பீக்கில் இருக்கும்போது ஃபேன்ஸ் கிளப்பை கலைக்கிறது. ஆமாம் ஆமாம் இதெல்லாம் கேள்விப்படாத விஷயம். அதுக்கு முன்னாடி நற்பணி மன்றமாக மாற்றிருக்காங்க நிறைய பேர். பெரிய பெரிய கமல் சார் வந்து நற்பணி மன்றமாக மாற்றினார். இவர் வந்து டோட்டலாகவே வேணாம் ஃபேன்ஸ். அதான் ரீசெண்டாக குட் பேட் அக்லி வரும்போது சுரேஷ் சந்திரா சார் சொல்லிட்டு பண்ண வேண்டி ஃபேன்ஸ் கிளப்பை கலைச்சாலே இப்படி இருக்கீங்களே வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபேன்ஸ் வந்து எந்த மூலை இதுலலாம் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஊர் மலேசியாவில் தாண்டி ஏதோ ஒரு சின்ன ஊர் ஏதோ ஒரு மலேசியாவில் ஒரு குக் கிராமம். அந்த குக் கிராமத்தில் வந்து பாதி பேர் சைனீஸ் தான் பேசுகிறான், இது பேசுகிறான். நாங்கள் போய் ஒரு இடத்துல அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு நினச்சோம். பார்த்து அங்கே வந்து ஒரு சின்ன இதில் வந்து எங்கள் ஊரில் அஜித் நடுறோம் தொட்டுறான் கையை அப்படி. டேய் யாரா நீ புதுசா இல்லை, அது குட் பேட் அக்லிலேயே சொல்கிறாங்களே மலேசியா ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரி வர. மலேசியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் அது ஆக்சுவலாக அது பயங்கர அஜித் சார் ஃபேன்ஸ். யார் எங்கே ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தாலும் நம்மளை பார்த்து பேசுகிறவங்க எல்லாம் கேட்டோம்னா அவங்ககிட்ட கேட்டோம்னா வந்து எனக்கு அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு. அதே மாதிரி கேரளாலையும்
நம்மளும் அந்த இது இன்டீரியர் கேரளாலாம் போனால் பயங்கர ஃபேன்ஸ். இப்போ இவ்வளோ பெரியா வந்து வேற லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஹீரோக்கு இவ்வளோ ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், நானும் நிறைய இப்போ நாங்கள் ஃபேன்ஸாக பயங்கரமாக ஐ மீன் நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன், அப்படிலாம் நாங்கள் வெறித்தனமாக அஜித் சாரோட ஃபேனாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் ஈக்குவலாக வந்து கேர்ள்ஸும் அதே மாதிரி இருப்பாங்க. இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ரொமான்டிக் ஃபில்மே பண்ணுறது இல்லை இப்போலாம், ஃபுல்லாக ரவுடிசம் துப்பாக்கி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற பீக், அவர் வேற ஒரு இதுக்கு வந்துட்டார். பட் ஆனால் அப்பயும் வந்து கேர்ள் ஃபேன்ஸ் வந்து இத்தனை பேர் ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது நம்மளை விட வெறித்தனமாக இருக்காங்க ஃபீமேல் ஃபேன்ஸு. பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து ரொமான்டிக் ஃபில்ம்லேயே பண்ணாமல் இத்தனை ஒரு பெண் ரசிகைகளை வந்து ஈர்த்து வச்சிருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் இந்த விஷயத்துலையும். ஸோ அதுவும் அஜித் சாரால் தான் முடியும். அதான் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு வந்து அந்த ஆரம்பத்து காலத்தில் மொட்டை அடிச்சுட்டு அதெல்லாம் அது வந்து என்னென்னா மேங்களூரில் ஏதோ ஒரு சின்ன டொக்கு தேட்டரு போனால் எல்லாம் கும்பலாக வந்து உக்காண்ட்ருக்காங்க, பசங்க தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஃபேமிலி வந்தது, ஒரே ஒரு ஃபேமிலி வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. இவங்க தட்டுன்னு தட்டுறானுங்க கையை, அப்படியே பயங்கரமாக ஏதோ ஒரு ஸ்க்ரீனும் ஒழுங்காக இல்லை. அப்புறம் வந்து இவங்க திடீர்னு ஒரு செகண்ட் ஹாஃப் பார்த்தா இந்த ஃபேமிலியை எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா இவ்வளோ வெறித்தனமாக ஃபேன்சி. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சிட்டி, ஒரு இப்போ நம்ம ஊரில் மதுரை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற போது எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன தேட்டரில் அவ்வளோ ரீச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிமோனியல் தான். நம்ம நேரில் பார்த்த ஒரு விஷயமா நடந்த ஒரு விஷயந்தான் வந்து பயங்கர டவுன் டு எர்த்தை பார்த்தது. ஆமாம், இப்போ கார் ரேஸ் போகும்போது கூட பாருங்கள், அத்தனை பேர் அவ்வளோ ஃபேன்ஸு அங்கே வந்து அவங்க அந்த நாட்டில் இருக்கவங்களே வந்து வியப்படைகிற அளவுக்கு அஜித் சார் அப்படின்னா நீங்கள் தெரியும் அப்படின்ற அளவுக்கு அந்த பேட்டிலாம் பார்த்த நடுவில் அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு. அவர் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக இருக்காருங்க. அவர் லைஃப் டைமுக்கும் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். நடிப்புலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து ஒர்க், ஃபேமிலி, ஏர்னிங்ஸ், ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கவுங்க ஃபேமிலியை பாருங்கன்னு அவர் இந்த மெச்சூர்ட் லெவலில் அதான் அவர் அடிக்கடி வந்து நம்ம புதுசாக வர ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு போல. எல்லாருக்கிட்டையும் சிவகார்த்திகேயனே நிறைய இதில் சொல்லியிருப்பார், நீங்கள் ஃபேமிலியை பாருங்கள். ஸோ இது அந்த மாதிரி வந்து இட்ஸ் நாட் அபவுட் நாளைக்கு இந்த ஸ்டார் வருவார் அந்த ஸ்டார் வருவார் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. அவர் இது இல்லைன்னா போடா ரேஸு அப்படின்ற மாதிரி. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது கூட அஜித் சார் இருக்கிற மாதிரி ஒரு லாயல் ஃபேன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எஸ், அந்த ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ தெளிவாக வந்திருப்பாங்க. எத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்கே மேட்ச் தோற்று போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வந்து பார்ப்போம். ஆமாம் மேட்ச் சிஎஸ்கேக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் வந்து அஜித் சாருக்கு தான் பொருத்தம். ஸோ நான் வந்து ஜனா படம் பார்த்துருக்கேன், ஆஞ்சநேயா பார்த்துருக்கேன், எல்லாமே அவரோட படங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். அது எப்படி இருந்தாலும் சரி, ஆழ்வார், நீங்கள் சொன்ன அந்த ஃபெயிலியர் மூவியில் வர அந்த கவுண்ட்ஸ் எல்லாமே எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். பட் இன்னும் வந்து அஜித் மேலே எனக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவர் அடுத்த படத்துல இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிடுறாரு. அவர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு தெரியும் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு ஃபீல்டில், எது பண்ணால் எது கிளிக் ஆகும், எது ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் தெரியும். பட் அப்படி இருந்தும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். விடாமுயற்சிலாம் பார்க்கும்போது இந்த டைமில் வந்து என்னால் ஒத்துக்க முடியல, போகிற வரவெல்லாம் தலையை அடிச்சுட்டு போகிறான்டா அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து நான் சொன்னேன். அதுக்கு வந்து குட் பேட் அக்லி வந்து எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு பயங்கர ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக போய் முடிஞ்சிடுச்சு. அது அவர் இது வரைக்கும் ஃபேன்ஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணதே இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் பேசி சும்மா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவர் கொடுத்ததே இல்லை. கேஷுவலாக கதையோடு நகருவார். பட் இந்த படம் வந்து எஸ்பெஷலி ஃபார் ஃபேன்ஸுக்குன்னு பண்ணது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுதான் வந்து விடாமுயற்சிக்கும் இதுவும் வரும்போது அப்படி தான். என்னதான் வந்து அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் படம் பண்ணாலும் நம்மளால் அந்த லாயல் ஃபேன்ஸ்ன்றல அதை ஒத்துக்க முடியல. அவர் எவனோ ஒரு இங்கிலீஷ்காரெல்லாம் வந்து அடிக்கிறான்டா, டே விட்டு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து குட் பேட் அக்லி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. அட் த சேம் டைம் வந்து நம்ம பல விஷயங்கள் பேசணுன்னா அவருக்கு நிறைய ஹாபிஸ் வேறு. ஸோ ஃபோட்டோகிராஃபி பயங்கரமாக அந்த அப்புக்குட்டியெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ருதி ஹாசனை வச்சு பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து மினியேச்சர் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி. ஆமாம். ஸோ உங்களுக்கு இதுதான் ஒரு லைஃப் அப்படின்றதில்ல, பட் யூ டெவலப் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ திங்க் நிறையா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் சம்திங் அதில் வந்து இஸ் ஃபண்டிங் ஆல்சோ.
அந்த அந்த மினியேச்சர் ஏர்க்ராஃப்டோட ஸ்டடீஸ்க்கு வந்து ஏதோ பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் க்ரீன் என்விரான்மெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறது தெரியாது, பட் இஸ் ஆல்சோ டூயிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி தானமோ தர்மமோ பண்ணுறது இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கையில் தெரியக்கூடாதுன்னு அது வந்து இந்த ஒரு மீடியா பப்ளிசிட்டி இருக்கிற இந்த காலத்துலேயும் வந்து த மேன் பண்ணுறது எங்கேயுமே வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் அவர் என்னதான் வந்து அதை தெரியாமல் பார்த்துட்டாலும் வெளியில் அதில் பெனிஃபிட் ஆனவங்களோ இல்லை அந்த ஹெல்ப் வந்து அவர் பண்ணவங்களாலே அதை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வழி வழியாக கேட்டு வந்து தான் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர நம்மளை பார்த்த அந்த 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவருக்கு சுத்தமாக கிடைக்காது. அது ஒரு மாதிரி அதை திங்கே பண்ண மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல எந்த இதில் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து அவரோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள். இவர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வராமல் இவ்வளோ ஃபேன் பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து நான் அடிக்கடி வந்து நான் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறேன், எந்த விஷயமும் பண்ணாமல் அது அவருக்கூட அவரோட ஃபேன்ஸ் தான் வந்து பயங்கர இது எப்படி இவ்வளோ ஒரு லாயல் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆர்சிபி சிஎஸ்கே அது இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து தல அஜித் தான் அப்படின்ற மாதிரி. அது நிறைய மீம்ஸ் அது வந்தது, அதெல்லாம் பார்த்து பயங்கர ரசிச்சுட்டு இருப்போம். முதல்ல தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சொல்லிங்க சார், நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரோட படம் அப்டேட் வரப்பெல்லாம் அத்தனை வருஷம் 2 வருஷம் ஆனாலும் சரி 3 வருஷம் படம் பண்ணாமல் அப்டேட்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ்லாம் எப்படி சார் ஸ்டில் அந்த 3 இயர்ஸ் ஒரு படமே வரலன்னா கூட அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சுல. வலிமை அப்டேட்ஸ், அலிபாய் வலிமை மோயின் அலி கிட்டலாம் எப்படி இந்த வலிமை அப்டேட் கேட்டிருந்தாங்க. ஐயோ அது ஒரு அந்த மாதிரி. ஸோ ஒரு இடத்துலையுமே மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தலைன்னு சொல்லக்கூடாதுன்னாரு, சரி ஓகே தலைன்னு சொல்லக்கூடாது, அடுத்தது படம் அப்டேட் இதோ வரப்போகுது, அடுத்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் படம் அப்டேட் விட்றாங்கன்னு பார்த்தா அது தள்ளி போயிடும். என்னங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாள் தள்ளி போகுதுங்க அந்த அப்டேட்னாங்க, அப்பயும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏகேன்னு கூப்பிடுங்கன்னாரு, அப்புறம் கடவுளே அஜித்தேன்னாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஃபேன்ஸோட இது வந்து பாருங்களேன் மல்டிப்ளை ஆகிட்டு வரும். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சின்ன ஒரு வார்த்தை அதில் ஆரம்பித்தது எப்படி கடவுளே அஜித்தேன்ற லெவலுக்கு இன்றைக்கும் வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணேன். அதில் வந்து மாதவன் சார் வந்துருந்தார். இப்போ நான் மாதவன் சார் டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அன்பே சிவத்தோட டைலாக் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து மாதவன் சார் கேட்குற மாதிரி கமல் சார் கிட்ட கேட்பார் அன்பே சிவத்தில், அப்போ யார் கடவுள் அப்படின்னாங்க. அதுக்கு இவர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் பேச வர்றதுக்குள்ளே அங்கே அஜித்தேன், யார் கடவுள்னு அஜித்தேன்னு கத்திட்டாங்க. எனக்கா என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு பக்கம் சிரிக்கவும் முடியல, ஒரு பக்கம் மாதவன் சார் ஒரு முன்னாடி உட்காந்து அவர் என்ன நினைக்க போகிறாரு. பட் அவரும் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஊறி போயிருக்காங்க வெறித்தனமாக. அதாவது இதில் என்ன ஸ்பெஷல்னா எல்லா ஆக்டர்ஸுமே அதை ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அவரோட அந்த அவரை ப்ரைஸ் பண்ணுறதையோ இல்லை அந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ கமல் சார் ரஜினி சார் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஐயோ பெரிய கமல்ஹாசன் நினப்பு அப்படின்னு ரஜினி சொல்லுவார்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்டர்ஸ் வந்து அஜித் சார் ஃபேனுன்னு சொல்கிறத தான் அந்த படத்தில் சிம்பு அவர் பண்ணுவார். நிறைய ரீசெண்டாக விஜய் சாரே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம நண்பர் அஜித் மாதிரி கோட்டு போட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா ரெஃபரன்ஸ். அந்த அஜித் ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இல்லை படங்களில் சொல்லுவோம். எல்லாரும் வந்து இப்போ சூர்யா வந்து அஜித் படத்துக்கு போவார், மாயாவி படத்தில் ஃபஸ்ட்டு அது டிக்கெட்டு இது பண்ணுவார். அப்புறம் இது தானே மன்மதனில் வந்து பயங்கர ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா. ஸோ அஜித்தோட விஷயங்கள் அவர் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ இந்த டைட்டில்லாம் அவர் சொல்லுவார், அதான் வந்து நாங்கள் ஃபேன்ஸ் யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை, நம்மளுக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஸோ கடவுளே அஜித் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து அது ஒரு பட் அவரோட கன்சர்ன் என்னென்னா இதே மாதிரி அந்த துணிவு படம் கூட சம்டைம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பசங்க அது இதெல்லாம், he doesn't want to அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பெரிய இதுவாக பண்ண ஏகப்பட்ட பாதிப்புகள் வர்றதுனால அவரும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. இப்போ கூட சொன்னார், அஜித் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க, விஜய் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ அழப்பறீங்க. கேஷுவலாக ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிடுறாருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னை ப்ரைஸ் பண்ணாத, நான் என் வேலையை பார்க்குறேன், அதே மாதிரி உங்கள் வேலையை பாருங்கன்றாரு. இது எத்தனை பேர் சொல்லுவாங்க? அந்த காலகட்டத்திலேருந்து சினிமா வந்த காலகட்டத்திலேருந்து அத்தனை பீக் ஹீரோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் படத்தை பிடிச்சிருந்தா பாருங்கள்,
பிடிக்கலையா பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவர் மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த ஒரு பெரிய விஷயங்களில் வந்து அதுவும் ஒன்று. அதான் நான் சொன்னேன்ல, நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி, டிரெக்டர்ஸ் வந்து அவரை பற்றி பேசுகிறது. ஸோ அதான் என்ன சொல்கிறதுனா, நம்ம என்ன சொல்கிறது, இந்த யூனிவர்ஸே அப்படி தான். நம்ம வேணான்னு சொல்கிற இல்லை வந்து எல்லாரும் அந்த இடத்துல அவரோட அந்த புகழ் அது அப்படியே வந்து பரவிட்டார். அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன விஷயம், அவர் யாரை பார்த்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ ஐ எம் அஜித் குமார். ஸோ நீங்களும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம். அது பெரிய விஷயம் என்னென்னா, ஐ திங்க் நம்ம ஆதவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து ஒரு வாட்டி அவரோட பார்க்கறதுக்கு வந்து அஜித் சார் வராரு, அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரான்னு சொல்லிட்டு போது, நம்ம லக்கு என்னென்னா அந்த டோர் வந்து ஆக்சஸ் இல்லாமல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அஜித் சார் வந்துட்டார். வந்தோடனே ஐ எம் அஜித் குமார் அப்படின்னு. ஸோ தலை தெரியும் நம்மளுக்கு என்ன அது ரியாக்ட் பண்ணவே தெரியாது. ஸோ வந்து அந்த நீங்கள் யார் என்ன எதுவுமே கேட்க மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் வந்து என்ன சாப்பிட்றீங்க அது இதெல்லாம் வந்து நான் நடுவில் ஏதோ கேட்டேன். அவர் ஏதோ சாப்பிட மாட்டேன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அது வந்து 16-17 பேர் ஐ திங்க் அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஆக்டர் வந்து. ஏன்னா வந்து இப்போ நம்மளே பார்ப்போம்ல, இப்போ நம்ம இதெல்லாம் என்ன தம்பிங்களா அப்படி இப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம், அந்த ஸ்டூடியோ க்ரூ அது இதெல்லாம். பட் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டு வந்து அதுவா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க. அது எதுவும் ஒரு இன்பார்ன் குவாலிட்டிஸ் வந்து பயங்கரமாக வந்து அஜித் சார் கிட்ட இருக்கும். அதுவும் வந்து தமிழ் அவர் நிறைய அதர் லாங்குவேஜ் படங்களும் நிறைய நடிச்சிருக்காருல்ல. ஸோ அவர் நிறைய ஐ திங்க் நிறைய ஸ்டார்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பெரிய விஷயம். மம்முட்டி சார் கண்டு கொண்டேன் ஐ திங்க் ஷாருக் கானோட அசோகா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆரம்பத்த டைம்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து தோத்தாலும் சரி, அது ஜெயிச்சாலும் சரி, அதை ட்ரை பண்ணியிருக்காருல அவர். ஸோ அதுதான் நம்மளுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள். அது சரியாக வருமா சரியாக வரலன்றதெல்லாம் அடுத்த கட்டம். அது ட்ரை பண்ணு. அவர் இன்ட்ரடக்ஷன் கூட வந்து ஐ திங்க் பிரேம புஸ்தகம்னு ஒரு படம், அந்த டைரக்டர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷூட்டிங் டைம்லேயே இறந்துருப்பார். அந்த படத்துலேயும் அதுதான் வந்து எஸ்பிபி சார் வந்து அவரை ரெஃபர் பண்ணது அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த படம் வந்து அவர் தான் அந்த கொல்லப்பொடி மாருதி ராவோட பையன், அவர் தான் டைரக்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஹேராமில் வருவார்ல ஒருத்தர், ஆமாண்ணே, ஆசாத் சோடா ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு அவர் தான் நிறைய தெலுங்கு படத்தில் நடிச்சுப்பார். அவரோட பையன் தான் அதை டைரக்ட் பண்ணிருப்பார். பட் ஐ திங்க் ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் அதர் ஜேர்னி. ஸோ அஜித்தோட அந்த டிஃப்ரெண்ட் வாய்ஸ் டைனாமிக்ஸ், இப்போ நீ இங்கே இருக்கிறதுனால ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போங்க. எனக்கு பேஸாக பேசல சும்மா அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு அதான் வந்து நான் சொல்கிறேன், அதில் அந்த டைமில் நீ என்ன டைலாக் பேசுன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு நானும் வந்து அப்போ இதில் ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு வாய்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து இந்த இதை தான் ஆரம்பித்தோம். நான் என்ன நீ அழகாக இருக்குன்னு தானே சொன்னேன், ஐ லவ் யூ நான் சொன்னேன் அப்படின்னு வரேன். அதில் ஆரம்பித்தாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து வாலியில் இன்னொரு டைலாக் நீங்கள் பேசுனீங்க. ஸோ அந்த இது அப்புறம் சிட்டிசனில் எந்த ஒரு வாய்ஸ் சிட்டிசனில் அதுண்ணே அவர் ரொம்ப ஆர்ப்பரிச்சுலாம் எப்பயாவது தான் பேசுவார். ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறதுலாம் பெரிய பெரிய விஷயத்தையே ரொம்ப சிம்பிளாக ஷட்டிலாக சொல்லிட்டு போயிடுவார். அதுவே பயமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப சிட்டிசன்லாம் ஏகப்பட்ட டைலாக்ஸு நிறைய இருக்குது. நீ டக்குன்னு சொல்லலாம் வரமாட்டேன். இந்த மாதிரி இந்த குவிஸ் ப்ரோக்ராம்லாம் திடீர்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் போய் நின்று பிளாங்க் ஆயிடும்ல. அந்த மாதிரி அவரை பற்றி என்ன சொல்கிறது. ஆனால் சிட்டிசனில் ஃபேமஸ் வந்து இதுதான்ல, இது கதையல்ல ஒரு கருப்பு சரித்திரம். அது ஒன்று நான் லேட்டஸ்ட்டாக விஜய் டிவியில் வந்து இப்போ இல்லை ஒரு 3 years பேக் வந்து அஜித் சார் விஜய் சார்ன்ட்டு 2 டீம் இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் 2 பேருக்கும் ஷோ நடத்துவாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு கோட் சீன், சிட்டிசன் படத்தில் வர லாஸ்ட் கோட் சீன் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. எப்போ காலையில் சொல்லிட்டாங்க. ஷூட்டு ரோல் ஆக போது கொஞ்சம் லேட்டாக தான் 11 o'clock 12 o'clock மேலே தான் ரோல் ஆகும், பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஐயோ அது எவ்வளோ பெரிய சீனு, கொஞ்சம் கூட நம்ம போய் அதே மாதிரி கூண்டு செட்டப்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க. எப்படி இதை பண்ணுறது என்னன்னு தெரியல. நான் சும்மா தான் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி எப்படியாவது ஃப்ளோவாக எங்கேயுமே நிறுத்தாமல் ஒன்று பண்ணிடணும்னு நினச்சேன். ஆனால் அஜித் சார் மேலே இருக்க ஒரு அன்பா என்னன்னு தெரியல, பண்ண அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டேன், எங்கேயுமே நிறுத்தாமல் கரெக்டாக டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணோன்னா பயங்கர அப்ளாஸ், நல்ல அப்ரிசியேஷன். ஸோ அது எனக்குமே மறக்க முடியாது. அதில் ஒரு 2-3 டைலாக் வரும்.
மாமன் மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர், அவரிடமிருந்து பெண் எடுத்தோர், இப்படி அனைவரது குடியுரிமையும் பறிக்கப்பட வேண்டும். My lord, that the citizenship of the accused and the relatives should be cancelled immediately without mercy. அதுவே வந்து ஆமா ரொம்ப நாளுக்கு பராசக்திக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர கோர்ட் சீன் ஃபேமஸ் ஆனது இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து அஜித் சார் நம்ம சொல்லுவோம் ஒரு மாசு ஸ்டைலு அப்படி இப்படின்னு. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம 2 பேர் பேசும்போதே வந்து உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே நீ சொன்னதில் வந்து அந்த முகவரி அண்ட் 2 கேரக்டர் வந்து இப்படி சட்டில் வேரியேஷன். அதுக்கப்புறம் வந்து கண்டுகொண்டேன் அதில் வந்து அந்த லவ் போர்ஷனே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி சட்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பார். அதில் அவங்க ராஜீவ் மேனன் சார் அந்த படத்தை ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பேசலாம். அந்த படத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய அந்த கேரக்டர்ஸாகவே நிறைய பேசலாம். அதில் அஜித் சாரோடதெல்லாம் ரொம்ப ஃபினாமினல். அவர் வந்து தபு கேரக்டரும் அண்ட் ஐஸ்வர்யா கேரக்டருமே ரெண்டுமே வந்து வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் காஸ்டியூம் வைஸாகவே பாருங்களேன். தபு ஃபுல்லாக வந்து ரெட் கலராக போட்டிருப்பாங்க, ஐஸ்வர்யா ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. பிகாஸ் ஷி இண்டிகேட்ஸ் அ மூன் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது ஈரமாக லைக் தண்ணி அந்த மாதிரி ஒரு இவங்க வந்து கொஞ்சம் ஹீட்டான ஒரு கேரக்டர் லைக் அந்த மாதிரி தெரியல. நான் அந்த மாதிரி நாங்கள் பேசுகிறப்ப ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ன்ற அந்த ஒரு நாவல் அந்த பேஸில் வந்து இன்ஸ்பிரேஷனில் எடுத்தது. அவங்க 2 சிஸ்டர்ஸ், அது வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ் ஏதோ இருப்பாங்க அந்த நாவலில், அதை வச்சு இது பண்ணுவாங்க. அதை தான் நீங்கள் சொல்லும் போது தான் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அஜித் சார் நடுவில் உள்ள. நம்ம அது சட்டலாக வந்து ஒரு மாஸ் மூவியாக எடுத்துகிட்டு போகாமல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ், ஒரு ஃபெமினைன் கேரக்டர், இந்த கேரக்டர் 2 பெரிய ரொம்ப அலட்டிக்காத ஒரு ஆக்ஷன். அப்படி வில்லனில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிடுவார். வில்லன்லலாம் தேட்டரில் போய் பார்க்குறப்பெல்லாம் அந்த நல்லா அழுதுருக்கேன். அந்த அப்போ சின்ன வயசில் அவர் அந்த பர்த்டேல சீக்வன்ஸில் போயிட்டு விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுவார், அங்கேருந்து வருவார் சிவா அப்படின்னு சொல்லிட்டு வருவார், அடியில் காத்தடிச்சா பாட்டு போடுவாங்க. மொமெண்ட்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பயங்கர ஃபேன்ஸோட எமோஷ்னல் மூமெண்ட் மாதிரி அஜித் சார் பற்றி பேசும்போது வந்து பல விஷயங்கள் ஒரு இது. ஸோ அந்த ஆக்சுவலாக அதுதான் அந்த பெரிய கொஞ்சம் ஃப்ளாப்ஸ்க்கு அப்புறம் வந்தது தான் மங்காத்தான்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் லேட் நம்மளோட பெரிய விஷயமே என்னென்னா ஐ திங்க் அவர் இந்த குட் பேட் அக்லி மாதிரியே படம் நடிக்கிறது தான் பெட்டர்னு நல்லா தோணுது. ஏன்னா நம்மளால் தாங்க முடியல சில டைமில் வந்து அஜித்ன்றது வந்து அதான் சொல்கிறேன்ல, இட்ஸ் ஆல் அபவுட் தட் ஃபேன்ஸ். அந்த ஃபேன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சிலது அவர் என்னதான் நம்மளுக்கு அறிவுரை சொன்னாலும் நம்மளால் வந்து தலையெல்லாம் அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாசாவே நடிக்கிறதுன்றது தான் என்னோட ரெக்வஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களை அஜித் சாரோட பர்த்டேக்கு உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னென்ன? என்னோட தாட்ஸ் அதுதான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து அஜித் சார் வந்து குட் பேட் அக்லி மாதிரியே படம் நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. துணிவு, குட் பேட் அக்லி அப்படியே பயங்கர மாசா, கடைசியில் ஏதாவது கொஞ்சம் 2-3 மெசேஜ் சொன்னால் கூட போதும், அவ்வளோதான். எனக்கு விடாமுயற்சி படம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அவர் ஏன் வந்து சார் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் யோசித்தேன். பட் ஆனால் அவர் அதையும் பண்ணுறாரு பாருங்க இந்த டைம்லையும். ஸோ அவர் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறைய இதே மாதிரி பண்ணிட்டே போகணும். அது மாதிரி வித்தியாசமான ஒரு முன்னுதாரணமாக எல்லாருக்குமே இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அண்ட் நான் வந்து கேள்விப்பட்டது வந்து ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா மாதிரி நான் பேசினது வந்து அஜித் சார் வந்து பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கப் மேன் வந்து பக்கத்தில் இருந்தவர் கூட இருந்தவர் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து சொன்னார், தம்பி இந்த மாதிரி அஜித் சார் உன்னோட அம்மா வாய்ஸ் நீ ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் பேசினது அவர் பார்த்தாரா அது போதும் தலை வந்து என்னை பார்த்துருக்காரு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு எனக்கு ப்ரௌடான மொமெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்ன உடனே தான் தெரியுது. சரி, நம்ம அஜித் சார்லாம் பார்த்தோமே, நம்ம ஏன் இதெல்லாம் சொல்ல, நம்ம மிமிக்ரி பண்ணுவோம், எது அவரை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடும், அவர் பேசுறதையே கண் பார்த்துக்கிட்டு. ஆமாண்ணே, நம்ம சொல்லும் போது தான் எனக்கு இல்லைண்ணே உண்மைண்ணே நம்ம பிளாங்க் ஆயிடுவோண்ணே. ஆமாம் அப்படிதானே. நான் உண்மையிலே ஒரு தடவை இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர் போகும்போது நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்களை கேப்டனை வந்து பார்த்தேன். அவர் மட்டும் நின்றுட்டு தான், கூட ஒரு 4 பேர் தான் நிற்கிறாங்க. நான் கேப்லேருந்து இறங்கி அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நான் எதுவுமே ஃபோட்டோ எடுன்னு கேட்கல, எதுவுமே பண்ணல. பக்கத்துலேயே நின்னா அவர் இப்படி மூவ் பண்ணும்போது அவர் கூடவே நடந்து உள்ளே போயிட்டேன். அவங்க லான்ச் போயிட்டாரு, நான் வந்து கேட் போயிட்டேன், அவ்வளோதான். ஆனால் யாருமே இல்லை. கேட்டிருக்கலாம், ஒரு ஃபோட்டோ சார்னா கொடுத்துருப்பாரு. அது அந்த மாதிரி தான் அஜித் சார் பார்க்கும்போதும் நம்ம ஒரு திடீர்னு ஒரு கடவுளை இதுவே வந்து அவர் சொன்னார் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு எல்லாருமே அவர் ஃபோட்டோ எடுத்தார். ஸோ இல்லைனா நாங்களும் அந்த பிளாங்க் தான், அந்த பிளாங்க் லிஸ்ட்டில் ஒரு இப்போ கூட இந்த வீடியோ ஆதவன் வச்சுருக்காரு, நான் கேட்டால் தரமாட்டேங்கிறாரு, அதை நான் பொக்கிசமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ரீசெண்டாக நான் இப்போ ரஷ்யா போயிட்டு வந்தேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் விஜய்குமார்னு சொல்லிட்டு அந்த அண்ணனோட பையன் வந்து காலேஜ் படிக்கிறாரு அங்கே. அந்த பையன் வந்து
இந்த ஷூட்டிங் விடாமுயற்சி நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ அஜர்பைஜானோ ஏதோ தெரில எந்த இடம்ட்டு அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துச்சான். ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காப்லையும் அஜித் சார் வந்துட்டாங்கன்னு எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல. அஜித் எனக்கு செம்ம டயர்டில் இருந்தேன்னு அவர் தான் அஜித் சார் எனக்கு தெரியுது. எனக்கு எழுந்து போய் அவர்கிட்ட ஃபோட்டோ அந்த ஒரு என்னால் எழுந்துக்கவே முடியல, அவ்வளோ டயர்டில் இருக்கேன் நான், என்னால் தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாம் கூட்டம் கலைஞ்சு போயிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே அஜித் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு எல்லாம் விலக்கி விட்டு அவர் கேட் கிட்ட போகும்போது என்னை பார்த்துட்டு ஃபோட்டோ அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறது, ஃபோட்டோ எங்கே சொல்லிட்டு உடனே எழுந்து போய் நின்னோன்னே ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சாப்புல. காமிச்சோன்னே எனக்குலாம் ஆஹா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. ஆமாம், அதை நம்ம வந்து ஃபோட்டோவுக்காக ஓடுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து அவர் வந்து பயங்கர அந்த ஒரு இதில் வந்து பண்ணுவார். அதுதான் வந்து அவர் அது வந்து ஒரு நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் யாரை கேட்டாலும் ஒரு கிரிக்கெட்டர் விளையாடுறவங்க கிட்ட கேட்டாங்களும் இந்த சச்சின் பர்த்டே இப்போ வந்ததில்ல, எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சச்சின் ஸ்டோரி இருக்கும். சச்சினை வந்து எங்கேயாவது இங்கே பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு, ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து அது மாறவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் அஜித் சார் வந்து நீங்கள் எந்த ஸ்டோரி யார் சொன்னாலும் அதில் இருக்கிற அந்த எளிமையான விஷயம், அந்த வந்து அவர் ஃபேன்ஸ்க்காக பண்ணுற விஷயம், அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயம், இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் காமன் ஸ்டோரியாக இருக்கும். ரைட் ஃப்ரம் என்கிட்டயோ ஒரு சின்ன பையனாக இருக்கலாம், ஒரு பெரிய வயசான தாத்தாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விமன், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் அது சேம் அஜித் சார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறவே மாறாது. ஸோ அதுதான் வந்து என்றென்றும் தலை எப்பவுமே ஏகே. ஆமாம், அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அதுதானே. எவ்வளோ பெரிய உழைப்பினால் உயர்ந்தாலும் அந்த எளிமையும் அந்த நேர்மையும் எப்பயுமே நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், எந்த உயர்வுக்கு வந்தாலுமே. ஸோ அதை வந்து அஜித் சார்கிட்ட வந்து நான் கிராஸ்ப் பண்ணிக்கிறேனே. ஸோ நீங்கள் நவீன் சொல்ல மாதிரி அஜித் சார் பர்த்டேக்கு நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஃபேன்ஸாக எல்லாம் சொல்லணும், டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, நீங்களும் லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்றது தான் அவரோட விஷயம். அதான் உண்மையிலேயே அந்த பாயிண்ட்டு. நான் வந்து இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட உனக்கு என்ன ஃபியூச்சரில் ஆகணும்னு கேட்பாங்க. சும்மா டேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து அஜித் சாருக்கு வில்லனாக பண்ணணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் எப்படியாவது நான் ஃபியூச்சரில் பண்ணணும் அவர் கூட அப்படின்ற ஒரு இது. இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள், நவீன் வந்து நானே சொல்கிறது என்னென்னா, நவீனுக்குள்ள பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அவர் இவ்வளோ நுணுக்கமாக சினிமா பற்றி முதல்லலாம் ஒரு சான்ஸ் கேட்கும் போதெல்லாம் என்கிட்ட பேசுவார், இவர்கிட்ட கேட்குறேன் அவர்கிட்ட கேட்குறேன்னு. பட் ஆனால் தம்பி இப்போ வந்து பயங்கர உள்ள ஒரு ரியாலிட்டி சினிமா உள் வாங்கிட்டார். ஐ திங்க் இஸ் ரெடி ஃபார் த ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, மாஸ்டர் வில் அரைவ். அப்படியே வந்து ஒரு அஜித் சார் படம் நடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஏதோ இது பண்ணுவோம் அப்படின்றது தான். ஆனால் அஜித் சாருக்கு நான் வில்லனாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். திடீர்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வில்லன் சான்ஸே கிடச்சிது சீரியலில் வில்லனாக பண்ணுறதுக்கு. அவருக்கு வில்லனாக பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்தா எனக்கு அதுதான். ஸோ எனக்கு அதுவே கிடச்சிது வில்லனாகவே. ஸோ நான் வந்து என்னென்னா, ஐ திங்க் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இது சொன்னால் ஒரு அந்த அஜித் சாரோட ஃபேன்ஸ் ஃபேசினேஷன். திடீர்னு ஒரு படம் வந்து விஜய் சாரும் அஜித் சாரும் ஒரே டைமில் படம் ஷூட்டிங் நடக்குது. அதில் வந்து த்ரூ சம்படி வந்து ஒரு 2-3 பேர் நாங்கள்லாம் செலக்ட் ஆகிறோம் விஜய் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஜித் சார் படத்தில் கிடைக்குது. நாங்கள் 2 பேர், அவங்க அஜித் ஃபேன்ஸ், ஆனால் நாங்கள் அஜித் ஃபேன்ஸ். விஜய் படத்தில் நடிக்கிற சான்ஸ், அவங்க விஜய் ஃபேன் அஜித் படத்தில். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு ஏதாவது ஸ்வாப் பண்ண முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இப்போ கடைசியில் யாருமே அந்த படத்தை 2 படத்தில் நல்ல. ஸோ அந்த ஃபேன்ஸ் இது இருக்குல்ல, ரொம்ப இது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நாள் கூட விஜய் சாரை பார்க்கல. அந்த இது ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அவங்க இன்னும் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து அஜித் சார் என்ன பண்ணுறாரு, அஜித் சார் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணி ஒரு ஐ திங்க் அந்த ஃபேன்ஸ் ஃபேஷனேஷன் அதான் சொல்கிறேன்ல. ஸோ அது எந்த ஆக்டர்ஸ்க்கும் வந்து பார்க்குறோமோன்றதில்ல. அது ஒரு இமேஜினரி லைன், ஒரு இன்விசிபிள் லைனாக இருந்தாலும் அந்த ஃபேஷனேஷன் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும். அதுதான் வந்து அஜித் சார். நான் ரீசெண்டாக பண்ணேன். இப்போ நான் ஷோஸ்லாம் வெளிநாட்டுக்கு போய் பண்ணும்போதெல்லாம் நிறைய ஷூட்டிங்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்திருக்காங்க, அஜித் சார் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பேர்கிட்ட 2-3 பேர் நான் வந்து சந்திக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க விஜய் சார் வந்து அஜித் சாரோட அவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு. ஆனால் வெளியில் வந்து அந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் விஜய் சாருக்கு அஜித் சார் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம் நேரடியாக. மங்காத்தா பாட்டை வந்து டிவியில் போட்டு விஜய் சார் டான்ஸ் ஆடிருக்காரு. கூட வந்து ஒரு 60 years ஓல்டு ஒரு அம்மா, அவங்க வந்து அஜித் சாரோட ஃபேனா. மற்றவங்க வந்து ஒரு 5 பேர் அந்த ரூமில் இருக்காங்க, அவங்க வந்து விஜய் சார் ஃபேனா.
ஸோ அவங்கள கூப்பிட்டு சார் வந்து விஜய் சார் வந்து உங்களுக்கு அஜித் சார் தானே பிடிக்கும், உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே டிவியில் மங்காத்தா பாட்டை போட்டு விஜய் சார் மங்காத்தா பாட்டுக்கு டான்ஸ் அவங்க கூட ஆடிருக்காரு. அது அந்த சன் டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு விஜய் சாரதி. அவர் நீங்கள் கேட்ட பாடல்லாம் அவர் அப்போவே வந்து அந்த ஃபேன்ஸ் வார வந்து அப்போவே அவர் சொல்லியிருப்பார். ஐ திங்க் ரொம்ப நாள் முன்னாடி எனக்கும் அஜித் எனக்கும் விஜய்க்கும் பர்சனல் அனிமாசிட்டி எதுவுமே கிடையாது. ஃபேன்ஸ் வந்து கீழே அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு போடுறாங்க, அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. பட் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேகசினில் ஃபேன்ஸ் எதுக்காக வந்து பார்க்குறாங்கன்னா முதல்ல அஜித் விஜய்னு போட போகிறாங்களா இல்லை விஜய் அஜித்னு போட போகிறாங்களா, யார் ஃபர்ஸ்ட் பேர் போட, பட் இட்ஸ் ஹெல்த்தி ஒன் அப்படின்னு. அந்த இது நான் ஒரு டிக்டாக் கூட ஒன்று பண்ணியிருந்தேன் அப்போ டப் ஸ்மாஷில், அது ரீல்ஸாக ஒன்று இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த ரேராக கொடுத்த அந்த இன்டர்வியூவில் ஒன்று அப்போல்லாம் அவர் ஒன்று விவேக் சார் சந்தானம் சாரோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார். ஐ திங்க் இதுதான் ஜெயா டிவியில், இது சன் டிவியில். இதில் அதான் சொல்லிப்பார் 2 இதுலேயும் வந்து ஃபேன்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் வந்து அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸும் வந்து தே ஸ்டார்டட் மெச்சூர்ட். அவங்க வந்து ஒரு பயங்கர இப்போலாம் அந்த ஒரு இதுவே இல்லை. சோஷியல் மீடியா நான் பார்த்தது அந்த வீரம் ஜில்லா டைம்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆமாம், இப்போ அவங்க ஐ திங்க் ரொம்ப மெச்சூர்டாக ஆயிட்டாங்க. ஐ திங்க் அந்த ஒரு ஃபேன்ஸ்க்கே ஒரு இது வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஃபேன்ஸாக இது பண்ணி 2 பேருமே வேற லீக் போயிட்டாங்க. ஆமாம், அதனால் அதை ஃபாலோ பண்ணி ஃபேன்ஸும் வந்து அழகாக அவங்க ஃபேமிலி அது இதுன்னு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க நம்புகிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஷுர். ஐ திங்க் ஸோ நவீன் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மே அஜித் சார் பர்த்டேக்கு ஸோ ஒரு அஜித் ஃபேனை பார்த்துட்டு நம்ம நிறைய அந்த அஜித் நினைவுகள் அந்த ஒரு இது இருக்குல்ல, ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக நம்ம பார்த்தது வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஆப்டான பர்சன் நீ தான். ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் வந்து ஒரு அஜித் சார் மூவியில் வில்லனோ ஏதாவது உங்களோட ஆசைகள் நிறைவேறும். கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் நடக்கும் நம்புறேன். கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அஜித் சார் தான் சொல்லியிருக்காரு எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஸோ சீக்கிரம் ஒரு அஜித் சார் படத்தில் நம்ம நவீனை பார்ப்போம். தேங்க்யூ. டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.